வணக்கம் நண்பர்களே, வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று கவலைப்படுவதை விட நம்மிடம் மனசாட்சி இருக்கிறதா என்று கவலைப்படுவது மேல். கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று கவலைப்படுவதை விட நம்மிடம் மனசாட்சி இருக்கிறதா இல்லையா என்று கவலைப்படுவது மேல். இந்த வார்த்தையை யார் சொன்னது அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல எழுத்தாளர், நவீன எழுத்தாளர் திரு சுஜாதா அவர்கள். ரங்கராஜன் என்கின்ற இயற்பெயர் கொண்ட அந்த மிக சிறந்த எழுத்தாளர். அவருடைய குமுதம் வார எழுதல் அவர் எழுதும்போது அதனுடைய அந்த இதனுடைய ஆசிரியர் பெயரும் ராக்கி ரங்கராஜன். அதனால ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இவர் தன்னுடைய மனைவி சுஜாதா அவர்களுடைய பெயரை தன்னுடைய புனை பெயராக வைத்துக்கொண்டு எழுத ஆரம்பித்தார். இவர் பொதுவாக நன்றாக படித்தவர். அந்த காலத்திலேயே சென்ட் ஜோசப் திருச்சியில் அப்துல் கலாம் அவர்களோடலாம் இவர் படித்திருக்கிறார். ரெண்டு பேரும் ஒரே வகுப்புல படித்ததா சொல்லப்படுகிறது. அதோடு சேர்ந்து இவரும் அந்த அறிவியல் சார்ந்த படிப்புகள்லாம் ஈடுபட்டார். இந்த ராக்கெட்டு அதை பத்தி எல்லாம் தான் படிச்சிருக்கிறார் இவரும். அதனாலதான் இவர் எழுதி கொடுத்த புத்தகங்கள், நாவல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அறிவியல் சம்பந்தப்பட்டதாகவே இருக்கும். கமல்ஹாசன் அவர்கள் நடித்த பழைய விக்ரம் படம், அதெல்லாம் இவர் தான் கதைவசனம் முழுக்க எழுதியிருப்பார். நிறைய விஷயங்களை இவர் அறிவியல் சார்ந்த விஷயங்களை தன்னுடைய எழுத்து பணி மூலமாக பலருக்கு கொண்டு போய் சேர்த்தவர். மிக நல்ல ஒரு எழுத்தாளர். திரு மணிரத்னம், இயக்குனர் மணிரத்னம் அவர்களோடு சேர்ந்து பல திரைப்படங்களில் பணியாற்றி இருக்கிறார். இயக்குனர் சங்கர் அவர்களோடு சேர்ந்து நிறைய திரைப்படங்களுக்கு, குறிப்பாக இந்த சிவாஜி போன்ற நல்ல திரைப்படங்களுக்கு அவர் பணியாற்றி இருக்கிறார். கருத்தோவியங்களை வழங்கி இருக்கிறார். வசனங்களை, கதைகளை, திரைக்கதைகளை அமைத்து கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணமா தான் அவருடைய இந்த சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். என்னன்னா, கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிறது பத்தி கவலைப்படுறதை விட நமக்கு மனசாட்சி இருக்குதா இல்லையாங்கிறத பத்தி கவலைப்படணும். மனச்சான்றுக்கு நாம் கட்டுப்பட்டு விட்டோம் என்று சொன்னால் கடவுள் நம்மிடம் வந்து விடுவார். கடவுள் நம்மிடம் வந்து விடுவார், நம்மிடம் குடிக்கொள்வார். எனவே மனச்சான்றுக்கு நாம் கட்டுப்படுவோம். நம்முடைய மனச்சான்று நம்மை எச்சரிக்கும் பொழுதெல்லாம் நாம் விழித்துக் கொள்வோம். நாம் மனச்சான்றை மீறி செயல்படும் விதத்தில்தான் நம்முடைய பலவீனங்கள் வெளிப்படும். எனவே நாம் பலமோடு இருக்கணும், ஆற்றலோடு இருக்கணும், தலை நிமிர்ந்து வாழணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய மனச்சான்றுக்கு கட்டுப்பட்டு நம்முடைய மனச்சான்றின் ஒத்துழைப்போடு அவற்றையெல்லாம் அணுகும் பொழுது நாம் பலமுள்ள மனிதர்களாக, ஆற்றலுள்ள, சக்தி உள்ள மனிதர்களாக வாழ நம்மால் முடியும். எனவே நாம் இந்த அறிவியல் உலகத்தில் கூட அறிவியல் சார்ந்த கருத்துக்களை தெரிவித்த சுஜாதா அவர்களும் தங்களுடைய உளவியல் சார்ந்த இந்த விஷயத்தை சொல்லி சென்றிருக்கிறார். கடவுளை நம்புறோமோ இல்லையோ தெரியாது, ஆனா மனசாட்சி கண்டிப்பா நம்பணும். மனச்சான்றை நம்பும் பொழுது கடவுள் தன்மை ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வந்துடும். ஏன்னா கடவுள் தன்மை எங்கு இருக்குதோ அங்கு கெட்டது எதுவும் செய்ய முடியாது, நல்லது மட்டும்தான் செய்ய முடியும். ஸோ நன்மை செய்ய விரும்பும் அனைவரும் மனச்சான்றுக்கு கட்டுப்படுவோம். கடவுளை நம்மில் அழைத்துக் கொள்வோம். நாம் நல்லதை செய்ய அவர் வழிகாட்டுவார். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு இதே கருப்பு உளுந்துல நல்ல ஒரு உணவு தயாரித்து சாப்பிடும் பொழுதெல்லாம், இன்னைக்கு நிறைய பேர் போய் புரோட்டீன் வேணும், நல்ல மசில் ஸ்ட்ரென்த்துக்கு கண்டதையும் வாங்கி சாப்பிட்றாங்க. நம்முடைய ஜிம்முக்கெல்லாம் போறாங்க, நிறைய பவுடர்ஸ்லாம் சாப்பிட்றாங்க. ஆனா இந்த கருப்பு உளுந்து உணவை எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்முடைய தசைகள் எல்லாம் வலுப்படும், மசில்ஸ்லாம் ஸ்ட்ரென்த் ஆகும். அதே நேரத்துல நம்முடைய வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு மிகச்சிறந்த ஒரு உணவு உளுந்து, கருப்பு உளுந்து. உடல் எடை அதிகரிப்பை குறைக்கும், அதே நேரத்துல ரொம்ப வீக் ஆகாமையும் பார்த்துக்காகும். நல்ல வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். எனவே கருப்பு உளுந்தை தைரியமாக எடுத்துக்கொள்வோம். வாழ்க மகிழ்வுடன்.